மற்றவர்களுடைய குறையை நாம் சுட்டி காட்டும்போது அவர்களை நல்லாக்கிறதுக்காக தான் நாம் சுட்டி காட்டுறோம், அவங்கள மட்டம் தட்டுறதுக்காக அல்ல. ஏதாவது கிறிஸ்தவர்கள் அப்படி பண்ணாங்கன்னா அவங்க நல்ல மெய்யான கிறிஸ்தவர்கள் நடந்து கொள்ளலன்னு அர்த்தம், அறிவு இல்லாமல் நடந்து கொள்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களும் இந்த உலகத்தார் மாதிரியே மற்றவங்களை எப்படி மட்டம் தட்டலாம், மற்றவங்களை எப்படி தலையிலே போடலாம், ஒன்றும் இல்லைன்னு அவங்கள காமிச்சிட்டா இவங்களுக்கு ஒரு பெருமை, அப்படி பேசுகிறாங்க. நம்ம அப்படி பேசுகிறது இல்லையே. நம்ம எப்படி பேசுகிறோம்? ஒருத்தருடைய குறையை சொல்லும்போது கூட ஒரு காரியத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக சொல்கிறோம். அதனால் அவர்கள் நொறுங்கி போயிடக்கூடாது, சோர்வடைந்துடக்கூடாது, புண்பற்றக்கூடாது. அவர்கள் இன்னும் நல்லா வரணும், இருக்கிறத காட்டில் இன்னும் நல்லா வரணுங்கிற விதத்தில் தான் அவங்களுக்கு சொல்கிறோம், இல்லைங்களா? அவர்களை நொறுக்கிறது இல்லை நம்முடைய சித்தம், கடவுளுடைய சித்தமும் அது இல்லை. அவர்களை கட்டி எழுப்ப நாம் விரும்புகிறோம், இல்லையா? அதனால தான் போன வாரம் நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது இசைந்து, அதாவது புருஷனான தன் தகப்பனை தாயை விட்டு மனைவியோடு இசைந்து இருப்பான்றது உடன்படிக்கையின் மூலமாக, அதில் கொடுத்த வாக்குறுதியின் மூலமாக 2 பேரும் பிரிக்க முடியாத அளவுக்கு, தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுன்ற அளவுக்கு கர்த்தர் இணைச்சிட்டாரு. பிரிக்கவே முடியாது. இயேசுனுடைய பதில், டிவோர்ஸை பற்றி கேட்ட கேள்விக்கு பதில் என்ன? டிவோர்ஸே சாய்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஆனால் அப்புறம் சொல்கிறாரு, உங்களுடைய இருதய கடினத்தினால்தான் மோசே தள்ளுதல் சீட்டை கொடுத்துட்டு பண்ணிட்டு போனார் டிவோர்ஸ். ஏன்னா உலகம் உடைந்து போன ஒரு உலகமாக இருக்குது, நிறைய தவறுகள் அங்கே நடக்கிறது, மனுஷர்கள் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு பெர்ஃபெக்ஷன் கிடையாது. அதனால் கடவுளுடைய சித்தம் பிரிக்க முடியாதபடி ஒட்ட வைக்கிறது தான் கடவுளுடைய சித்தம். ஆனால் இவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அநேக நேரத்தில் டிவோர்ஸு ஆகிறது என்பது தான் உண்மை. அப்போ நான் அதை பேசும்போது எனக்கு ஒரு கரிசனை என்னென்னா, ஒருவேளை டிவோர்ஸ் ஆனவங்க வந்திருந்தாங்கன்னா கூட்டத்தில் அவங்க என்ன நினைப்பாங்க? ஐயோ பாரு, நம்மளை போட்டு தலையிலே போடுறாங்க, நம்மளை எங்கேயுமே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்கனவே அவங்களுக்கு நிறைய பிரச்சனை, சில சபைகளில் வெளியே போன்றாங்க, மெம்பர்ஷிப்பே கொடுக்க மாட்டேன்றாங்க, கம்யூனியே கொடுக்க மாட்டேன்ருவாங்க, உன்னை ஏற்றுக்கவே முடியாதுன்றவாங்க. அதோடு விட்டால் கூட பரவாயில்ல, பேசிக்குவாங்க. அது ஒரு மாதிரி கேரக்டர் அவ்வளோ இது இல்லைங்க அப்படிமா. இது கதை தெரியுமா உங்களுக்கு? இது இப்படி ஆச்சு தெரியுமா உங்களுக்கு அப்படிமா. அது ஒரு கல்யாணம் பண்ணி அது இதாகிடுச்சு தெரியுமா. கிறிஸ்தவங்க பேசுகிறத பார்க்குறோம், நீங்கள் அப்படியே பார்த்துருக்கீங்களா? இதுலேயே வளர்ந்தவன் எல்லாம் பார்த்துட்டு ஒரு அருவருப்பு பாருங்கள், இப்படி பேசிக்குவாங்க. சும்மா அவங்கள வராதுன்னு சொல்லி விட்டால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரிலாம் பேசி தொலைப்பாங்க பாருங்கள். அது எவ்வளோ மனசுக்கு அவங்களுக்கு கஷ்டமாக அது இருக்கும். நான் பார்த்துருக்கேன். அப்படி பேசுகிறவங்கெல்லாம் அவங்க சொந்த பொண்ணுக்கு அல்லது அவங்க பையனுக்கோ அவங்க வீட்டில் அது நடக்கும்போது, இப்போல்லாம் வீட்டுக்கு வீடு நிறைய நடக்குது இந்த மாதிரி, அவங்க வீட்டில் அப்படி ஒன்று நடக்கும்போது, ஐயோ என் பொண்ணை பற்றி உங்களுக்கு தெரியாது பிரதர், சின்ன 10 வயசுலேயே தீர்க்க தரிசனம் சொன்னான், அவன் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணுவா, எந்த தப்பும் பண்ண மாட்டா பிரதர். இந்த பையன் அப்படி வளர்ந்தான், பைபிளை எப்படி வாசிப்பான், பசங்க ஆகணும்னு தான் விரும்பினான். கர்த்தர் அவன் அழைச்சிருக்கிறாரு. கடைசியில் இந்த பசங்க இந்த பலா பொண்ணை இந்த பொண்ணை கட்டி தான் அப்படி ஆச்சு, அந்த பையனை கட்டி தான் இப்படி தான் பேசுவாங்க. தங்க பிள்ளைன்றதுனால சப்பை கட்டி தங்க பிள்ளைக்கு சாதகமாக விட்டு கொடுக்க மாட்டாங்க இல்லையா. தங்க பிள்ளையை நியாயப்படுத்தி காண்பிக்கிறதுக்காக இதே கிறிஸ்தவர்கள் இன்னொரு ஆள் நடத்த கேட்டேன் அப்படி இப்படின்னு பேசிட்டு அவங்க கதையெல்லாம் ஊருக்கு சொல்லி அசிங்கப்படுத்தினவர்களே தங்களுடைய வீட்டில் அப்படி ஆச்சுன்னா அப்படியே போத்துவாங்க, போட்டு எல்லாத்தையும் மூடுவாங்க, அழகாக பேசி ஒன்றுமே நடக்கலைங்கிறது மாதிரி பேசுவாங்க, பெரிய யோகியத்தனம் மாதிரி பேசுவாங்க. நான் என்ன சொல்கிறேன், பேசுங்க, தப்பு இல்லை, அப்படி தான் பேசணும், தப்பு இல்லை. ஆனால் அதையே இன்னொருத்தன் வீட்டு பொண்ணுக்கும் இன்னொருத்தன் வீட்டு பையனுக்கும் பேசுங்களேன். மற்றவர்களை பற்றி பேசும்போதும் அவர்களை உங்கள் பையன் உங்கள் பொண்ணுன்னு நினச்சி நீங்கள் பேசுங்களேன். என்ன குறைஞ்சா போயிட போகிறீங்க? ஹலோ, அதுக்கு ஏன் வாய் வலிக்குது? பேசுனா என்ன தப்பு? இருக்கிறீங்களா? எல்லாம் கொஞ்சம் குழட்டாயிட்டாங்க எல்லாரும். நம்முடைய வார்த்தைகளால் ஒருத்தரை நொறுக்க முடியும். உங்கள் இருதயம் நல்ல இருதயமாக இருந்ததுன்னா உங்களுடைய வார்த்தைகளால் இன்னொருத்தரை நொறுக்க மாட்டீர்கள். அதனால தான் நான் பிரசங்கம் பண்ணும்போது கூட இது பிரிக்க முடியாத உறவுன்னு பிரசங்கம் பண்ணும்போது கொஞ்சம் நிறுத்தி டிவோர்ஸ் ஆனவர்களுக்குன்னே பேசினேன்.
சரி ஆயிடுச்சு டிவோர்ஸு. இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? இங்கே வா, யார் தப்புன்னு எனக்கு தெரியணும். நீங்கள் என்ன பெரிய ஜட்ஜா? யார் தப்புன்னு பார்த்து அவன் தப்பா இவன் தப்பா, இவன் தப்புனா இவனை தூக்கி வெளியே எறிவோம். இது என்ன ஜட்ஜ்மெண்ட் நேரமா இது? அது கத்தர் பார்த்துக்கிறாருங்க. ஆனது ஆச்சு. இது என்னமோ பெரிய இதுக்கு விமோச்சனமே இல்லைங்கிறது மாதிரி போவாங்க சில கிறிஸ்தவர்கள். நான் என்ன சொல்கிறேன், கொஞ்சம் இறக்கம் காட்டுங்களேன், கொஞ்சம் நன்மை செய்யலேன், அவங்கள கூப்பிட்டு அவங்களுடைய வாழ்க்கையை கட்ட பாருங்களேன். நான் முதல்ல பாஸ்டர் ஆனப்போ வெளிநாட்டில் பாஸ்டராக இருந்தேன் பாருங்கள், எல்லாம் வெள்ளைக்காரர்கள், அவங்க மத்தியில் பாஸ்டர். எவ்வளோ பேரெல்லாம் டிவோர்ஸ் ஆனவங்களாம் வந்தாங்க சபைக்கு. கடைசியில் என்னென்னு பார்த்தா அங்கேயும் சபைகளில் தான் பிரச்சனை போடுறாங்க. அங்கே போனால் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க, பிரச்சனையாக இருந்தது. அந்த காலத்தில் ரொம்ப இதாக இருந்தது. ஆனால் இங்கே வந்தால் பிரசங்கம் நொறுக்கிற மாதிரி இல்லை, கட்டுற மாதிரி இருக்குது. அதனால் அப்படிப்பட்டவரெல்லாம் எல்லா இடத்துலையும் போய் நொறுங்கி போனவரெல்லாம் பீஸ் பீஸ் ஆகி கடைசியில் இங்கே வந்தாங்க. எவ்வளோ ஒட்ட வைக்க வேண்டியது வேலையாயிடுச்சு தெரியுமா அவங்கள. அதை நான் முதல்ல பார்த்தப்போ தான் எனக்கே விளங்குச்சு, இந்த உலகம் வந்து ஒரு புரோக்கன் வேர்ல்டு, உடைந்து போன உலகம். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உடைந்து போன உலகத்தில் உடைந்து போன மக்கள் இருக்கிறாங்க. திருமணம் உடைஞ்சு போயிருக்குது, பொருளாதாரம் உடைஞ்சு போயிருக்குது, அவருடைய வாழ்க்கை உடைஞ்சு போயிரு, பல்வேறு விதங்களில் உடைஞ்சு போயிருக்குது. அவங்கள என்ன பண்ண போகிறீங்க? தள்ளிட போகிறீங்களா? அவங்கள கேவலமாக பேச போகிறீங்களா? அவங்கள கண்டம் பண்ண போகிறீங்களா? அவர்களை உங்கள் தரம் தாழ்ந்தவர்களாக்க போகிறீங்களா? தப்பு. அப்படியெல்லாம் ஒன்றும் வேதம் போதிக்கவே இல்லை. அப்போ சில நேரத்தில் அவங்கள திருத்த வேண்டியது இருக்குது. சில நேரத்தில் அவங்க ஒரு வேளை தவறு செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சால் நீங்கள் இனிமேலாவது இப்படி இருங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சகோதரனா சகோதரியா அல்லது ஒரு போதகரா சொல்லலாம், தப்பு இல்லை. ஆனால் அவங்க நொறுங்கி போகிற விதத்தில் சொல்ல முடியாது. ஏன்னா நம்முடைய நோக்கம் வந்து அவர்களை கட்டி எழுப்புறது தானே. அதனால் ஒரு ஜட்ஜ்மெண்ட்லாம் கண்டம்னேஷன் பேசுகிற மாதிரி பேசவே முடியாது. அப்போ அவங்க நொறுங்கி போகாமல் நல்ல இருதயம் உள்ள நாம் அவர்களோட பேச முடியும். எப்படி அப்படி பேச முடியுதுன்னா, எப்படி எந்த ஆங்கிள்லேருந்து நம்ம பேசுகிறோம்? நானே ஒரு பெரிய பாவி, நானே 1000 பிழைகள் எனக்குள்ள, கடவுள் என்ன நேசித்தார், என் குறைகளெல்லாம் தெரிஞ்சு என்ன அவர் ஏற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொண்டு பாவங்களற என்னை கழுவினார். அவர் கழுவின பிறகு 1000 குறை என்கிட்ட இருக்குது. எத்தனை குறை, எத்தனை தடவை மன்னிக்கிறாரு, எத்தனை தடவை என்னை சேர்த்துக்கிறாரு, எத்தனை தடவை எனக்கு தயவு காட்டுறாரு அவர். அதுதாங்க உண்மை. ஹலோ, யாராவது பர்ஃபெக்டாக இருக்கிறீங்களா இங்கே? சிலர்லாம் அப்படி கூட இருக்கிறாங்க. சொல்கிறாங்க, ஒருத்தர் சொன்னார் பிரசங்கத்திலே, ஒருத்தர் என்னிடத்தில் ஒரு தவறு இருந்தால் சுட்டி காண்பிக்கோன்னார். ஐயோ, கடவுள் பைனாக்குலரை கொண்டாந்தாருன்னா 1000 தவறை சுட்டி காண்பிப்பார். நாளைக்கு தெரியல பாருங்க, ஒரு தவறை என்னிடத்தில் யாராவது சுட்டி காண்பிக்க முடியுமா அப்படின்னாரு. நான் நினச்சிட்டேன், பரிதாபம், ஒன்றுமே விளங்கலை, பைபிளே விளங்கலை வருது. ஒருத்தர்கிட்ட பேசும்போது, மற்றவர்களோடு பேசும்போது எப்படி பேசுகிறோம்? நானே அந்த உடைந்து போன உலகத்திலிருந்து நான் வர்றேன், நானே பாவத்தினால் கெட்டு சீரழிந்து அநேக குறைகளையும் தவறுகளையும் செஞ்சு ஒரு பாவியாக இருந்து, இந்த பாவத்தின் மத்தியிலும் கர்த்தர் என்னை ஏற்றுக்கொண்டு இவ்வளவா நேசித்து என்னை இவ்வளோ தடவை மன்னித்து என்னை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார். அப்போ அப்படிப்பட்ட ஒரு ஆளாக நம்ம பேசும்போது இன்னொருத்தரை நொறுக்க முடியாது. நான் பெரிய பசுத்தவானாக்கும், நான் இத்தனை வருஷமாக ரொம்ப ஹோலியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னாக்கும், என்கிட்ட எந்த தவறு நீ பார்க்க முடியாதுன்னா மூக்கவே தூக்கி வச்சுட்டு தான் பேசுவீங்க, இன்னொருத்தரை மட்டம் தட்டி தான் பேசுவீங்க. எனக்குள்ளேயே 1000 பிரச்சனை இருக்குது. நானும் ஒரு சாதாரண மனுஷன், கடவுள் எனக்கு தயவு காட்டி இருக்கிறாருன்னு நினச்சி அந்த நல்ல இருதயத்தோடு கர்த்தருடைய தயவில் திளைத்து, அவர் என்னை எவ்வளோ நேசிச்சிருக்கிறார், என்னை எத்தனை தடவை மன்னிச்சிருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார் அப்படின்றத நினச்சி பார்த்து டெய்லி அதை நினச்சி பார்த்துக்கிட்டு பாட்டை பாடிக்கிட்டு அதை பற்றி கர்த்தரை துதிச்சிக்கிட்டு அப்படி இருக்கிறதுனால நொறுக்க முடியாது மற்றவங்களை. ஏன்னா அந்த நினைவாகவே இருக்கிறோம் இல்லையா? நம்மகிட்ட எவ்வளோ தவறு இருக்குதுன்றது நமக்கு நினைவு இருக்குது, கடவுள் நமக்கு எவ்வளோ தயவாக இருக்கிறாருன்றது நினைவில் இருக்குது. ஆகவே மற்றவர்களை ஒரு காலம் மட்டம் தட்டவே முடியாது. என் ஊழியத்தில் ரொம்ப சுத்தமாக சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க, அப்படிப்பட்ட வாழ்க்கையில் கெட்டு போயிருந்தவர்களுக்கெல்லாம் இங்கே வந்து அவர்கள் ரட்சிக்கப்பட்டு, அப்படிப்பட்டவர்களுக்கு நான் திருமணம் செஞ்சு வச்சு அவருடைய பிள்ளைகளுக்கும் திருமணம் செஞ்சு வச்சிருக்கிறேன் இந்த 40 வருஷத்தில். மற்ற இடங்களில் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஆட்களெல்லாம் கொண்டு வந்து அவர்களை சாட்சி கீழ்ச்சியெல்லாம் சொல்கிறது கிடையாது, அவங்க யாருன்னு நான் சொல்லிக்கிறது கிடையாது.
ஏன்னா அதெல்லாம் எதுக்கு? அவங்க தங்களுடைய பிரச்சனையை சொல்லும்போது, நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறேன், இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லும்போது, அதுலேருந்து எப்படி விடுபட்டு எப்படி நல்லா வர்றதுன்னு அவர்களுக்கு போதிச்சு. இயேசு விபச்சாரத்தில் இப்படிப்பட்ட பெண்ணை விடுத்து என்ன சொன்னார்? போ, இனி பாவம் செய்யாத. அதுதான் நம்ம மெசேஜ் இல்லையா? இல்லை ஒன்று நான் கல்லால் அடிக்காமல் விட மாட்டேன் தான். இன்றைக்கி எல்லாம் ஓடி போயிட்டானா? அவன் எல்லாம் விபச்சாரக்காரன் தான், அதனால தான் ஓடிட்டான். நான் ரொம்ப பரிசுத்தமான், என்னிலே எவராவது குற்றத்தை கண்டுபிடிக்க முடியுமா? அவங்கள்ட்ட சொன்னார், யாராவது உங்கள்கிட்ட குற்றம் இல்லைன்னா நீ முதலாவது கல் ஏறினார், ஒருத்தனையும் காணும், எல்லாம் ஓடிட்டான். இவர் எரிச்சிருக்கலாமே கல்ல, இவர் 1000 கல்லை போட்டு அடித்து கொன்னே போட்டிருக்கலாம், அவனை நசியே போட்டிருக்கலாம். இல்லையே, நீ போ, இனி பாவம் செய்யாத. இதுதான் சபை. அப்படிதான், அப்படி போதிப்பதற்காக தான் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். இருக்கிறீங்களா?